நான்காவது முறையாக அமெரிக்காவிற்கு பயணம் செய்யும் இஸ்ரேல் பிரதமர். இஸ்ரேலிய ராணுவத்தின் பொய்களை அம்பலப்படுத்திய வீடியோ ஆதாரம். ரஷ்யாவில் தாக்கிய உக்ரைன் ட்ரோன். வரலாற்றில் மிகப்பெரிய சரிவை சந்தித்து அமெரிக்கா. கொழும்பு துறைமுகத்தை வந்தடைந்த இந்திய கப்பல். மத்திய நைஜீரியாவில் கடும் தாக்குதல், 52 பேர் படுகாயம். கன்னிவெடிகளை இனங்கண்டு உலக சாதனை படைத்த எலி. இதற்கு முன்னர் நீங்கள் உங்களுடைய சேனலை தினமும் பார்வையிடும் பார்வையாளரா அல்லது புது பார்வையாளரா என்பதை கீழே இருக்கும் கமெண்ட்ஸ் பக்கத்தில் மறக்காம பதிவிடுங்க. அத்துடன் முதன்முறையாக எங்களுடைய சேனலை பார்வையிடுகிறீர்கள் என்றால் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஆதரவை வழங்குங்க. வாங்க காணொளிக்குள் போகலாம். காசாவில் போர் தொடங்கியதிலிருந்து இஸ்ரேலிய பிரதமர் அமெரிக்காவிற்கு 4வது பயணம் மேற்கொண்டுள்ளார். இஸ்ரேல் தனது புதிய வரிகளின் விளைவை குறைக்க முயற்சிப்பதால் ட்ரம்புடன் நெதன்யாகு பேசியதாக கூறப்பட்டதை தொடர்ந்து இது வந்துள்ளது. ட்ரம்ப் அறிவித்த புதிய வரி கொள்கைகளின் ஒரு பகுதியாக அமெரிக்காவிற்கு இஸ்ரேல் ஏற்றுமதி செய்யும் குறிப்பிடப்படாத பொருட்கள் 17% வரியை எதிர்கொள்கின்றன. அமெரிக்கா இஸ்ரேலின் நெருங்கிய நட்பு நாடாகவும் மிகப்பெரிய ஒற்றை வர்த்தக பங்காளியாகவும் உள்ளது. இந்த நிலையில் இஸ்ரேல் 15 பாலஸ்தீன ரெட் கிரசன்ட் மற்றும் சிவில் பாதுகாப்பு ஊழியர்களை கொன்றது குறித்து சுயாதீனமான சர்வதேச விசாரணையை தொடங்க வேண்டும் என்று காசா அரசாங்க ஊடக அலுவலகம் கோரியுள்ளது. புதிய வீடியோ ஆதாரங்கள் ராணுவத்தின் கொலைகள் பற்றிய கணக்குடன் முரண்பட்டதை அடுத்து இந்த விசாரணை குறித்து சுயாதீனமான சர்வதேச விசாரணையை தொடங்க வேண்டும் என்று காசா அரசாங்க ஊடக அலுவலகம் கோரியுள்ளது. மருத்துவ மற்றும் சிவில் பாதுகாப்பு பணியாளர்களை தூக்கிலிட்ட குற்றத்திற்கும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் போர் குற்றவாளிகளை சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தின் முன் நிறுத்துவதற்கும் அவசர மற்றும் சுயாதீனமான சர்வதேச விசாரணையை நாங்கள் கோருகின்றோம் என்று ஊடக அலுவலகம் ஒரு அறிக்கையில் தெரிவித்துள்ளது. இன்று புதிய வீடியோ ஆதாரங்கள் வெளிவந்ததை அடுத்து இந்த அழைப்பு விடுக்கப்பட்டது. இஸ்ரேலிய படைகள் தெளிவாக அடையாளம் காணக்கூடிய ரெட் கிரசன்ட் ஆம்புலன்ஸ்களை, விளக்குகள் ஒளிரும் மற்றும் அவசரகால மருத்துவ பணியாளர்கள் மற்றும் சிவில் பாதுகாப்பு ஊழியர்களை மிகவும் பிரதிபலிப்பு சீருடை அணிந்திருப்பதை காட்டுகின்றது. இஸ்ரேலிய ராணுவம் அவசர வாகனங்களின் குழு ஹெட்லைட்டர்கள் அல்லது அவசர சமிச்சைகள் இல்லாமல் இஸ்ரேலிய துருப்புக்களை நோக்கி சந்தேகத்திற்கு இடமான முறையில் முன்னேறி வருவதாக அடையாளம் காணப்பட்டது என்றும் கூறியது. இஸ்ரேலிய படைகளால் கொல்லப்பட்டு ஒரு கூட்டு புதைகுழியில் புதைக்கப்பட்டு மருத்துவர்களில் ஒருவரின் தொலைபேசியில் காணப்பட்ட வீடியோ ஆதாரம் தி நியூயார்க் டைம்ஸ் பத்திரிகையால் முன்னதாக வெளியிடப்பட்டது மற்றும் பாலஸ்தீன ஊடகங்களில் பரவலாக பரப்பப்பட்டது. புதிய வீடியோ ஆதாரம் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்தின் பொய்களை அம்பலப்படுத்துகிறது என்று ஊடக அலுவலகம் தெரிவித்துள்ளது. ரஷ்யாவின் சமாரா ஒப்லாஸ்டில் உள்ள சப்பா ஜேவ்ஸ் நகரில் உள்ள ஒரு தொழில்துறை வசதியை உக்ரைனிய ரோன்கள் இன்று அதிகாலை தாக்கியதாக உள்ளூர் அதிகாரி ஒருவர் தெரிவித்தார். உயிரிழப்புகள் எதுவும் ஏற்படவில்லை என்று ஆளுநர் வியாசெஸ்லாவ் பெடோரிஷேவ் சமூக ஊடகங்களில் ஒரு அறிக்கையில் தெரிவித்தார். அவசரகால சூழ்நிலைகள் அமைச்சகத்தின் நிபுணர்கள் உட்பட அவசரகால மீட்பு குழுக்கள் தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்டுள்ளதாகவும் தற்போது நிலைமை கட்டுக்குள் இருப்பதாகவும் அவர் கூறினார். இறக்குமதி செய்யப்பட்ட பொருட்களுக்கு சமீபத்தில் விதிக்கப்பட்ட வரிகள் தொடர்பாக அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் வியட்நாம், இந்திய மற்றும் இஸ்ரேல் பிரதிநிதிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்தியதாக CNN செய்தி வெளியிட்டுள்ளது. அடுத்த வார காலக்கெடுவிற்கு முன்னர் முன்மொழியப்பட்ட வரிகளை மென்மையாக்கக்கூடிய தனிப்பட்ட வர்த்தக ஒப்பந்தங்களை பேச்சுவார்த்தை நடத்துவதற்காக ட்ரம்ப் நாடுகளின் பிரதிநிதிகளுடன் தொடர்பில் இருப்பதாக ஒரு ஆதாரத்தை மேற்கோள் காட்டி அறிக்கை தெரிவித்துள்ளது. கடந்த புதன்கிழமை அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் ஏப்ரல் 5 முதல் அமெரிக்காவிற்கு இறக்குமதி செய்யப்படும் அனைத்து பொருட்களும் 10% அடிப்படை வரியை விதிக்கும் நிர்வாக உத்தரவில் கையெழுத்திட்டார். அதே நேரத்தில் அமெரிக்கா மிகப்பெரிய வர்த்தக பற்றாக்குறையை கொண்டு நாடுகள் மற்றும் பிரதேசங்கள் மீதான அதிக பரஸ்பர வரிகள் ஏப்ரல் 9 முதல் அமலுக்கு வரும். சில நாடுகள் ஏற்கனவே வரி அதிகரிப்பிற்கு பதிலடி கொடுக்கும் நோக்கங்களை அறிவித்துள்ளன. உதாரணமாக சீனா ஏப்ரல் 10 முதல் அமெரிக்காவிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் அனைத்து பொருட்களுக்கும் 34% வரி விதிக்கப் போவதாக கூறியது. அமெரிக்க பங்கு சந்தை 2 நாட்களில் $6.6 டிரில்லியன் இழந்தது. இது வரலாற்றில் மிகப்பெரிய சரிவு என குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்திய கடற்படை கப்பல் சக்ஜாத்ரி நேற்றைய தினம் முறையான வருகைக்காக கொழும்பு துறைமுகத்தை வந்தடைந்தது. மேலும் இலங்கை கடற்படையால் கடற்படை மரபுகளுக்கு இணங்க அன்புடன் வரவேற்கப்பட்டதாக ஊடக அறிக்கைகள் என்று தெரிவித்தன. INS சக்ஜாத்ரி என்பது 320 பேர் கொண்ட குழுவினரால் இயக்கப்படும் 143 மீட்டர் நீளமுள்ள ஒரு போர் கப்பலாகும். மேலும் இந்த கப்பலுக்கு கேப்டன் ரஜத் குமார் தலைமை தாங்குகின்றார் என குறிப்பிடப்பட்டுள்ளது. அறிக்கைகளின்படி INS சக்ஜாத்ரி குழுவினர் தங்கள் பயணத்தின் போது இருதரப்பு உறவுகளை மேம்படுத்த இலங்கை கடற்படை நடத்தும்
நிகழ்வுகளில் பங்கேற்பார்கள். அவர்கள் நாடு முழுவதிலும் உள்ள பல சுற்றுலா தலங்களையும் பார்வையிடுவார்கள் என்று அறிக்கை தெரிவித்துள்ளது. மத்திய நைஜீரியாவில் துப்பாக்கிதாரிகள் என சந்தேகிக்கப்படும் நபர்களால் இந்த வாரத்தில் குறைந்தது 52 பேர் கொல்லப்பட்டதாகவும் பலர் காயமடைந்ததாகவும் உள்ளூர் அதிகாரிகள் நேற்றைய தினம் தெரிவித்தனர். கடந்த புதன்கிழமை இரவு முதல் நடந்த தாக்குதல்கள் பீடபூமி மாநிலத்தின் போக்கோஸ் உள்ளூராட்சி பகுதியில் உள்ள சமூகங்களில் பீதியை ஏற்படுத்தியுள்ளன. தாக்குதல் நடத்தியவர்கள் உள்ளூர்வாசிகள் மீது கண்மூடித்தனமாக துப்பாக்கிச் சூடு நடத்தி வீடுகளுக்கு தீ வைத்ததாக போக்கோஸ் கலாச்சார மேம்பாட்டு கவுன்சில் வான்கார்டின் தலைவர் பருமாசம் புடாங் மாநில தலைநகர் ஜோஸில் செய்தியாளர்களிடம் தெரிவித்தார். அருகிலுள்ள புதர்களை தேடி உடல்களை தேடுவதில் புடாங் மற்ற தன்னார்வலர்களையும் வழிநடத்தி வருகின்றார். குறைந்தது 31 பேர் வியாழக்கிழமை பெருமளவில் அடக்கம் செய்யப்பட்டனர் என்று அவர் கூறினார். கடந்த வியாழக்கிழமை கரடே கிராமத்தில் 5 இளம் பாதிக்கப்பட்டவர்களின் உடல்கள் கண்டுபிடிக்கப்பட்டன. புடாங் கூறினார். போக்கோஸ் பகுதியில் உள்ள பல கிராமங்களில் தேடுதலின் போது மேலும் 16 உடல்கள் கண்டுபிடிக்கப்பட்டன. சமீபத்திய இரத்த கலரிக்கான நோக்கம் தெரியவில்லை. நைஜீரியாவின் பீடபூமி மாநிலத்தில் போக்கோஸ் அடிக்கடி தாக்கப்படும் பகுதிகளில் ஒன்றாகும். இது முஸ்லிம்கள் ஆதிக்கம் செலுத்தும் வடக்குக்கும் கிறிஸ்தவர்கள் பெரும்பான்மையாக வாழும் தெற்குக்கும் இடையிலான நாட்டின் மையப்பகுதியில் உள்ளது. ஒரு அறிக்கையில் பீடபூமி மாநில அரசாங்கம் தாக்குதல்களை கண்டித்து துரதிருஷ்டவசமான வளர்ச்சி தொடர்பாக சில சந்தேக நபர்களை பாதுகாப்பு நிறுவனங்கள் ஏற்கனவே கைது செய்துள்ளதாக கூறியது. நைஜீரியாவின் வடக்கு மற்றும் மத்திய பிராந்தியங்களில் ஆயுதமேந்திய தாக்குதல்கள் ஒரு முதன்மை பாதுகாப்பு அச்சுறுத்தலாக இருந்து வருகின்றன. இது சமீபத்திய மாதங்களில் இறப்புகள் மற்றும் கடத்தல்களுக்கு வழிவகுத்தது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. பூமியின் துருவ பகுதிக்கு மேல் உலகின் முதல் மனித விண்வெளி பயணத்தின் 4 பேர் கொண்ட குழுவினர் நேற்றைய தினம் தங்கள் பணியை முடித்து பூமிக்கு திரும்பினர். கிட்டத்தட்ட 4 நாட்கள் சுற்றுப்பாதையில் இருந்த பிறகு ஸ்பேஸ் எக்ஸ் டிராகன் விண்கலத்திலிருந்து இப்ராம் 2 பயணத்தின் குழுவினர் கலிபோர்னியாவின் ஹொசன் சைடு கடற்கரையில் காலை 9:19 மணிக்கு பாதுகாப்பாக தரையிறங்கினர். இது துருவ சுற்றுப்பாதையில் இருந்து பூமியை ஆராய்ந்து பூமியின் துருவ பகுதிகளுக்கு மேல் பறக்கும் முதல் மனித விண்வெளி பயணத்தின் நிறைவை குறிக்கின்றது. விண்வெளி வீரர்களை ஏற்றி செல்லும் டிராகன் விண்கலம் பசிபிக் பெருங்கடலில் விழுந்தது. இதுவே முதல் முறை. இப்ராம் 2 பணிக்குழுவின் மிஷன் கமாண்டர் சுன்வாங் வாகன தளபதி ஜானி கே மிக்கெல்சன், மிஷன் பைலட் ரபேஜா ரோச் மற்றும் மிஷன் நிபுணர் மற்றும் மருத்துவ அதிகாரி எரிக் பிலிப்ஸ் ஆகியோர் இருந்தனர். மார்ச் 31 அன்று புளோரிடா மாநிலத்தில் உள்ள நாசாவின் கென்னடி விண்வெளி மையத்திலிருந்து குழுவினர் தங்கள் பயணத்தை தொடங்கினர். ஸ்பேஸ் எக்ஸ் படி அவர்களின் பல நாள் பயணத்தின் போது நீண்டகால விண்வெளி ஆய்வுக்கான மனித குலத்தின் திறன்களை மேம்படுத்தவும் விண்வெளியில் மனித ஆரோக்கியத்தை புரிந்து கொள்ளவும் உதவும் வகையில் வடிவமைக்கப்பட்ட 22 ஆராய்ச்சி ஆய்வுகளை குழுவினர் நடத்தினர். குறிப்பிடத்தக்க சாதனைகளில் விண்வெளியில் முதல் எக்ஸ்ரே எடுத்தல், தசை மற்றும் எலும்புக்கூடு நிறைவை பராமரிக்க உடற்பயிற்சி ஆய்வுகளை நடத்துதல் மற்றும் நுண்ணிருப்பு விசையில் காளான்களை வளர்ப்பது ஆகியவை அடங்கும். பூமிக்கு பாதுகாப்பாக திரும்பிய பிறகு குழுவினர் கூடுதல் மருத்துவ மற்றும் செயல்பாட்டு உதவி இல்லாமல் டிராகன் விண்கலத்திலிருந்து வெளியேறினர். விண்வெளியில் குறுகிய மற்றும் நீண்ட காலத்திற்கு பிறகு விண்வெளி வீரர்கள் உதவியின்றி செயல்பாட்டு பணிகளை செய்யும் திறனை வகைப்படுத்த ஆராய்ச்சியாளர்களுக்கு உதவியது. கம்போடியாவில் கன்னிவெடிகளை இனங்காண்பதற்காக ஈடுபடுத்தப்பட்ட எலி உலக சாதனை படைத்துள்ளது. ட்ரோனின் என அழைக்கப்படும் இந்த எலி 100க்கும் மேற்பட்ட கன்னிவெடிகள் மற்றும் வெடிக்காத வெடிமருந்துகளை மோப்பம் பிடித்து புதிய உலக சாதனை படைத்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. அத்துடன் ட்ரோனின் 2021 ஆண்டு முதல் இதுவரை 109 கன்னிவெடிகளை மற்றும் 15 வெடிக்காத வெடிமருந்துகளை கண்டுபிடித்துள்ளது. இது போன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகமீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்.